நம்ம பார்க்க போகிறது என்ஜி ஆஃப்டர் வியூ இன்ட்னா என்னன்ற லைஃப் சைக்கிள் தான். ஸோ என்ஜி ஆஃப்டர் வியூ இன்ட்னா என்னென்னா, ஒன்ஸ் அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது காம்பவுண்ட் என்னாகும், க்ரியேட் ஆகும். காம்பவுண்ட் ஒன்ஸ் இனிஷியலைசஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் டாமில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் இனிஷியலைசஸ் ஆகும். இதெல்லாம் இனிஷியலைசஸ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வியூ சைல்டு என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியலைசஸ் ஆகும். அது இனிஷியலைசஸ் ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா என்ஜி ஆஃப்டர் வியூ இன்ட் நம்மளுக்கு ஃபயர் ஆகும் அந்த மெத்தட். ஸோ ஒருவேளை கண்டென்ட்டும் இருக்குது வியூ சைல்டும் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி காம்பவுண்ட் இனிஷியலைசஸ் ஆனதுக்கப்புறம் டாம் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இனிஷியலைசஸ் ஆனதுக்கப்புறம் கண்டென்ட் இனிஷியலைசேஷன் ஆகும். அதுக்கப்புறம் தான் வியூ ஆகும். இது கண்டென்ட் இருந்தால். கண்டென்ட் இல்லாட்டி ஒன்ஸ் டாமில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் இனிஷியலைசஸ் ஆனதுக்கப்புறம் வியூ என்ன ஆயிரும்னா இனிஷியலைசஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், என்ஜி ஆஃப்டர் வியூ இன்ட் மெத்தட் கால் ஆகும். ஸோ இந்த லைஃப் சைக்கிளில் எப்போவுமே ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர், செகண்டு என்ஜி ஆன் சேஞ்சஸ், என்ஜி ஆன் இன்ட், ஸோ என்ஜி டூ செக், என்ஜி கண்டென்ட் இன்ட்டு என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் செக்டு. இதுக்கெல்லாம் அப்புறம் தான் என்ஜி ஆஃப்டர் வியூ இன்ட் என்ன ஆகும், இனிஷியலைசஸ் ஆகும். இப்போ இதோ நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். ஸோ லைஃப் சைக்கிளுக்குள்ள எடுத்தோடனே என்ஜி வியூ இன்ட் பார்க்குறீங்க அப்படின்னா தட்ஸ் ஓன்ட் ஒர்க் அவுட். நீங்கள் என்னோட எல்லா லைஃப் சைக்கிள் புக்ஸோட வீடியோஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா தான் என்ஜி வியூ இன்ட் புரியும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நான் ப்ரீவியஸில் என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட்டுக்காக கோட் போட்டிருக்கேன். நான் அதே கோடிங்கில் தான் என்ன பண்ண போகிறேன், என்ஜி வியூ இன்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் என்ஜி கண்டென்ட் செக்கில் இந்த ஏபிக்குள்ளே நான் இந்த சி காம்போனன்ட் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த சி காம்போனண்ட்டை நான் இங்கே இடத்துல ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் சேவ் பண்ணிவிட்டு பி காம்பவுண்டுக்குள்ளே நான் ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு சைல்டு காம்போனண்ட்டாக கொடுக்குறேன். இப்போ இந்த காம்பவுண்டில் நம்ம இதை இம்போர்ட் பண்ணாதனால இந்த எரர் வருது. ஸோ பி காம்பவுண்ட் டாட் டிஎஸ்குள்ளே போயிட்டு நம்ம காம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ணியிருக்கோம், பட் என்ன பண்ணல, இம்போர்ட்ஸ்குள்ளே டிக்ளேர் பண்ணல. ஸோ நம்ம இம்போர்ட்ஸ்குள்ளே இதை டிக்ளேர் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு இந்த இஷ்யூ போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க, பி காம்பவுண்டுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், சி காம்போனண்ட்டை பைண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பி காம்போனண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன், அந்த காம்போனண்ட்டை இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பி காம்பவுண்டுக்குள்ளே வியூ சைல்டு, அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஆஃப்டர் வியூ இன்ட். இது ரெண்டு தான் இப்போ நம்மளுக்கு தேவை. ஸோ ஆல்ரெடி இருக்கிற கோடில் நான் இப்போ என்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, வியூ சைல்ட், நெக்ஸ்ட் என்னது ஆஃப்டர் வியூ இன்ட். ஓகேவா, இப்போ இது ரெண்டுமே நான் ரெண்டர் பண்ணிவிட்டேன். ஒன்ஸ் ஆஃப்டர் வியூ இன்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் என்ன க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ஜி ஆஃப்டர் வியூ இன்ட். இப்போ இதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இன்கரெக்ட்லி ஒரு 2 நிமிஷம், இது தப்பாக இருக்குது என்ன நம்ம செக் பண்ணிப்போம். ஏன்னா ஒன்ஸ் இது க்ரியேட் பண்ணிட்டோன்னா அந்த இஷ்யூ வராது. ஈவன் தான் அந்த இஷ்யூ வருதுன்னா நம்ம ஏதோ மிஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டேன். நான் ஆஃப்டர் வியூ இன்ட்டு தான் கொடுத்துருக்கேங்க. ஸோ நம்ம வியூ இன்ட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமும் நம்மளுக்கு இஷ்யூ வருதுன்னா அடுத்தது என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்ஜி வியூ இன்ட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம். சாரி, இதை நீங்கள் எடுத்துருங்க. இது எடுத்ததுக்கப்புறமும் என்ன இஷ்யூ வருதுன்னா என்ன இஷ்யூ வருதுன்னா, நம்ம வியூ சைல்டு இங்கே கொடுக்கக்கூடாது. இந்த இம்ப்ளிமெண்ட்டில் நான் தெரியாமல் கொடுத்துட்டேன், சாரி. ஒன்லி இங்கே நம்ம லைஃப் சைக்கிள் ஊக்ஸ் மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எந்த ஒரு டெக்கரேட்டரும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இங்கே வியூ சைல்டு கொடுத்துட்டேன், சாரி, அதனால தான் அந்த இஷ்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஆஃப்டர் வியூ இன்ட் கொடுத்துட்டு
இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கான இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணிடுறோம். இங்கே இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம NG ஆஃப்டர் கண்டென்ட் செக்டில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த காம்பவுண்டே யூஸ் பண்ணுறனால அந்த காம்பவுண்டு பேர் கொடுத்துருந்தோம். இப்போ வியூ சைல்டு கண்டென்ட் சைல்டுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா வியூ சைல்டு யூஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ வியூ சைல்டுக்கு அந்த காம்பவுண்ட் நேம் கொடுத்துட்டோம். ஏன்னா இப்போ எனக்கு வியூ சைல்டாக இருக்கிறது என்ன காம்பவுண்ட்டு சி காம்பவுண்ட்டு. ஸோ விச் இஸ் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணது ஐம் சி காம்பவுண்ட் வெல்கம் டு லைஃப் சைக்கிள். ஸோ இந்த சி காம்பவுண்ட்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்பவுண்ட் கொடுத்துட்டோம். அந்த சி காம்பவுண்ட்டுக்கு ஒரு நேமும் கொடுத்துட்டோம் CREFன்னு. இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஆல்ரெடி NG கண்டென்ட் செக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த 2 கோடை, அந்த 2 கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது எங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. NG ஆஃப்டர் இன்ட்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் ரேண்டம் கலரும் கொடுக்கலாம், நீங்கள் என்ன கலர் வேணால் கொடுக்கலாம். இங்கே ஐட்டம் 01 கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே நம்மள்ட்ட சி காம்பவுண்ட்டில் 2 எலமெண்ட் இருக்குது, அதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டை 0வாகவும் இந்த எலமெண்ட்டை 1ஆகவும் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 எலமெண்ட்டுக்கும் ரேண்டம் கலர்ஸ் நம்மளுக்கு போகும். ஆனால் இந்த NG ஆஃப்டர் இன்ட் வந்து எப்போவுமே ஏதாவது சேஞ்சஸ் ஆனால் டிக்கெட் ஆகாது. ஒரே ஒரு டைம் இன்ஷியலைசஸ் வியூ சைல்டு, இந்த வியூ சைல்டு இன்ஷியலைசஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த NG ஆஃப்டர் இன்ட் என்ன ஆகும்னா ஃபயர் ஆகும். ஸோ எப்படி ஒர்க் ஆகும், ஃபஸ்ட்டு இந்த காம்போனன்ட் க்ரியேட் ஆகும், அதுக்கப்புறம் இந்த பி காம்போனண்ட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ் என்ன ஆகும், டாம் எலமெண்ட்ஸ் எல்லாமே இன்ஷியலைசஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், சி காம்போனண்ட்டுக்கு போய் இது இன்ஷியலைஸ் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வரும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா கண்டென்ட் சைல்டு இன்ஷியலைசஸ் ஆகும், அதுக்கப்புறம் வியூ சைல்டு இன்ஷியலைசஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா இது ஃபயர் ஆகும், ஒரே ஒரு டைம் தான் ஃபயர் ஆகும். ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகும். நம்ம இதை போய் இப்போ ப்ரௌசரில் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் இல்லை, நான் ஒரு கன்சாலும் போட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஃப்ளோ தெரியும், எது என்னென்ன வந்து எதுக்கப்புறம் உங்களுக்கு லோட் ஆகிருக்கு, எத்தனை டைம் லோட் ஆகிருக்குன்னு. நான் அதுக்காக கன்சால் போடுறேன். கன்சால்னால் ஒன்றுமே இல்லை, கன்சால்குள்ளே நம்ம என்ன போடுறோமோ அது அப்படி என்ன ஆகும்னா நம்ம இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் டிஸ்பிளே ஆகும். இது வந்து செக்கிங் பர்பஸ்க்கும் டெஸ்டிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா NG ஆஃப்டர் வியூ இன்ட்டுனே போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் போய் ப்ரௌசரில் பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ ப்ரௌசரில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் பாருங்கள். இதுதான் சி காம்போனண்ட், இது வந்து பி காம்போனண்ட்டு. ஸோ இதுவும் பி காம்போனண்ட் தான். பி காம்போனண்ட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் பட்டன் கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் தான் NG கண்டென்ட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். ஒன்ஸ் வந்து நம்ம கம்பைல் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எங்கள் பேருக்கு பி காம்போனண்ட்டில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறம் எங்கள் பேருக்கு NG ஆனென்ட்டு. ஸோ NG ஆனென்ட்டில் எதுவுமே இல்லை, அதனால் இது அன்டிஃபைன்டு. நெக்ஸ்ட் எங்கள் பேருக்கு பாருங்கள் NG ஆஃப்டர் கண்டென்ட் இன்ட்டு. ஸோ டூ செக் இருந்தால் டூ செக் போயிருந்து தான் ஆஃப்டர் கண்டென்ட் இன்ட்டுக்கு போயிருக்கும். ஸோ அது மறந்துடாதீங்க. ஸோ ஆஃப்டர் கண்டென்ட் இன்ட்டு எத்தனை டைம் கால் ஆகிருக்கு, ஒரே ஒரு டைம் கால் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் NG ஆஃப்டர் கண்டென்ட் செக் வந்து கால் ஆகிருக்கு. கால் ஆகி இங்கே என்ன இருக்குது, கலர் அப்ளை ஆகிருக்கு. தென் NG ஆஃப்டர் வியூ இன்ட் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குது இன்ஷியலைஸுக்கு, அது மீன்ஸ் ஃபயர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்க கலர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்ளை ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஏன் திருப்பி NG ஆஃப்டர் கண்டென்ட் செக் வந்து இத்தனை டைம் வந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னா இதில் இருக்க இந்த 2 கலர்ஸுமே இங்கே என்ன இருக்குது மாறி இருக்குது. நான் என்ன சொன்னேன், NG ஆஃப்டர் கண்டென்ட் செக் வந்து அந்த காம்போனண்ட்டில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்தாலே அது என்ன ஆயிரும் அப்படின்னா தட் மீன்ஸ் அது ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இது ரெண்டுக்குமே இந்த கலர் அப்ளை ஆகி நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து அது டிடெக்ட் ஆனனால என்ன இருக்குது அப்படின்னா இது இன்னொரு டைம்னு 3 டைம் கால் ஆகிருக்கு. இப்போது பாருங்கள், நான் கிளிக் அனுப்புகிறேன். NG கண்டென்ட் செக்டு மட்டும் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபயர் ஆகிருக்கும். NG ஆஃப்டர் இன்ட் அப்படி தான் இருக்கும். இந்த கலரும் அதே மாதிரி சேஞ்ச் ஆகிருக்காது, ஆனால் இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள், தெரியுதா? NG ஆஃப்டர் கண்டென்ட் செக்டில் கொடுத்த கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. NG ஆஃப்டர் வியூ இன்ட்டில் கொடுத்த கலர் சேஞ்ச் ஆகலை, ஏன்னா அது ஃபயர் ஆகலை, எது ஃபயர் ஆகிருக்கு. ஸோ கண்டென்ட் செக்ட் எப்போ ஃபயர் ஆகும், நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரியே ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் டிடக்ஷன் வந்தாலே NG ஆஃப்டர் கண்டென்ட் செக்ட் என்ன ஆயிரும் ஃபயர் ஆயிரும். ஆனால் NG வியூ இன்ட் என்ன ஆயிரும் ஒரே ஒரு டைம் தான்
ஃபயர் ஆகும் நம்மளுக்கு எப்போ வியூ சைல்டு வந்து இனிஷியலைசஸ் ஆகுதோ. ஸோ வந்து நீங்கள் லைஃப் சைக்கிள் ஹுக்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நான் வந்து திருப்பியும் அதே கோடை திருப்பியும் தான் நான் வந்து ரீயூஸ் தான் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்கும்போது புரியும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாகும் ஆகும். நான் வந்து என்ஜி கண்டென்ட் செக்ட்லேயும் என்ஜி வியூஇன்ட்லேயும் நான் என் கோடை வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.